போட்டிங்களா, நாங்களும் போட்டில்ல, உங்களுக்கு மட்டும்தான் ஃப்ரீ பஸ்ஸில் இது பண்ணுறாங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒயின் ஷாப் மூடணும். யார் சீமானா? விஜய் தான் ப்ரோ. விஜய் தானே. முக ஸ்டாலின். எதனா சீமான்? சீமான் வரலாம், சீமான் தத்துவமாக பேசுகிறாரு, என்ன பண்ணுவான்றது தெரியாது. அப்படி விஜயகாந்த் செத்துட்டு அப்புறம் நம்ம பேசுகிறோம், போயிட்டாருன்னு இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமே. அனைத்து உரிமைக்குரிய நண்பர்களுக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேலூருக்கு வந்திருக்கோம். வேலூரில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய ஆதரவை யாருக்கு தராங்க அப்படின்றத இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். யார் சீமானா? விஜய் தான் ப்ரோ. விஜய் தானே. ஏன் ப்ரோ? புதுசாக வந்தால் கொஞ்சம் மாறும் ப்ரோ. அதெல்லாம் ஒன்று வயசே இருந்தால் ஒன்றுமே ப்ரோஜனம். புதுசாக வாய்ப்பு கொடுத்தா தான் நெக்ஸ்ட் பண்ணுறாரு பார்த்து மறுபடியும் போட முடியும். இப்போ திமுக எப்படி பண்ணிட்டு செயல் பண்ணிட்டு இருக்காங்க நினைக்கிறேன்? திமுக வந்து சொல்கிற மாதிரி இல்லை ப்ரோ. பெண்களுக்கு 5000 ரூபா போட்டிருக்காங்க. அது ஓட்டுக்காக போடுறாங்க. இப்போ வந்தது வேற என்ன, லேப்டாப் கூட தேடி முடிஞ்ச அப்புறம் தராங்க, ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. படிக்கும் போது கொத்தா கூட யூஸ் ஆகும், முடிஞ்ச அப்புறம் கொத்தனா என்ன யூஸ் ஆகுது? முக ஸ்டாலின். எதனால? மக்களுக்கு எல்லாம் செய்கிறாங்க. நான் பேசுகிறேன். முக ஸ்டாலின் ஏற்கனவே முன்னாடி அவங்க அப்பா கருணாநிதி கலைஞர்லாம் இருந்தார். இது வரைக்கும் அவங்க ஆட்சியில் ஏதோ பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணாங்க, நிறைய பேர் இருந்தாங்க. இப்போது ஏற்கனவே அவங்க நல்லது தான் பண்ணுறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது அவங்கள. ஆனால் நிறைய பெண்களுக்கு வந்து இப்போ வந்து பாதுகாப்பு இல்லை. அதுமாரி இப்போ புதுசாக ஒருத்தர் வராரு, அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம். அவர் வந்து என்ன செய்கிறாருன்னு பார்க்கலாம். ஏன்னா வந்து அவர் இது செய்கிறேன்னு சொல்லிட்டு அவர் சொல்ல மாட்டாருன்னு சொல்கிறதுக்கு ஒரு நிச்சயம் எதுவுமே இல்லை. ஏன்னா இவங்க நிறைய பேர் செய்கிறேன்னு சொல்லிட்டு செய்யாமல் இருக்கிறாங்க. அதனால வந்து ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம், அதான் சொல்லணும். யார் சீமானா நல்லா இருக்கும்? விஜய் ஆனால் நல்லா இருக்கும் நினைக்கிறேன். ஏன்? ஏன்னா புது ஆட்சி வந்தால் மாறுமா மாறாதா இருந்து பார்க்கலாம். அப்போ விஜய் கிட்ட என்ன பிடிச்சி உங்களுக்கு ஒரு ஓட்டு போடலாம்னு தோணுச்சு? ஓட்டு போகலாம் இல்லை, அவர் தனியாக நிற்கிறாரு, எந்த கூட்டணி இல்லாமல். சரி, அதனால் யார் சீமானா? விஜய் தான் ப்ரோ. விஜய். ஏன் ப்ரோ? ஏன்னா இப்போ நம்ம ஆல்ரெடி விஜயகாந்த் செத்துட்டு அப்புறம் நம்ம பேசுகிறோம், போயிட்டாருன்னு இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமே. ஆனால் போட்டுப்பாங்க, இந்த நிழல் கூட நான் தான் கட்டினேன்னு. நாங்கள் வரி கட்டுறோம், எங்கள் பணத்தில் கட்டுறீங்க, நான் ஃப்ரீயாக கட்டி கொடுக்குற மாதிரி பேசுகிறாங்க. அதெல்லாம் தப்பு ப்ரோ. கூட அந்த 5000 ரூபாய் மகளிருக்கு போட்டிருக்காங்க. 5000 ரூபாய் எங்கள் அம்மாவுக்கு வரலையே. ஏன் வரல? வரல, நான் அவங்கள தான் கேட்கணும் ஏன் வரலன்னு. நிறைய பேருக்கு வந்திருக்காது ப்ரோ. சரி, இந்த ரேஷன் கடையில் இப்போ கொடுத்தாங்க 3000 ரூபாய், ஏன் இத்தனை வருஷம் கொடுக்காம இந்த வருஷம் கொடுத்தாங்க? எல்லாம் அந்த எலெக்ஷன் காரணம் தான். ஆமாம். சரி, ஓகே. ஒரு மாற்றம் வரணும்ன்றீங்க. இப்போ நாம் தமிழர் கட்சியில் கூட ஆட்சிக்கு வந்தது இல்லை. நாம் தமிழர் கட்சினா அவர் பேசினே இருக்கிறாரு. செயலில் எதுவும் இல்லைன்னு சொல்ல முடியாது. இல்லை, அவர் கூட ட்ரை பண்ணலாம். ஆனால் பாப்புலாரிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா விஜய் வரதுக்கு முன்னாடி போன வாட்டி அவருக்கு நிறைய இருந்துச்சு, இந்த வாட்டி கொஞ்சம் கம்மியாயிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஸ்டாலின் வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்? அவர் பெண்களுக்கு நல்ல ஒரு இது பண்ணுறாரு. மற்றவங்க அந்த மாதிரி யாரும் இது பண்ணல. எடப்பாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆண்களுக்கும் ஃப்ரீன்றாரு. இவர் சொன்ன பிறகு தான் அவர் சொல்கிறாரு. அதனால் இவர் வந்தால் பரவாயில்ல. சீமான் இருக்காரு. சீமான் வரலாம், சீமான் தத்துவமாக பேசுகிறாரு, என்ன பண்ணுவான்றது தெரியாது. விஜய். ஏன்? விஜய் வரணும் சார். இவரே வந்துட்டே இருக்காரு. புதுசாக ஒருத்தர் வரட்டுமே, அவர் வந்து என்ன செய்கிறான்னு பார்க்கலாம். சரிங்களா? என்ன செய்யணும் நீங்க நினைக்கிறீங்க? எல்லாம் செய்வார் சார் அவர். இல்ல புதுசா ஒன்று வரணும், ஒரு மாற்றம் என்ன? எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒயின் ஷாப் மூடணும். அதுதான் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கீங்க. நிறைய ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம். அதனால ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். டிஎம்கே வந்து அடுத்த முறை ஆட்சிக்கு வந்தா பூரண மதுவிலக்கு. நாங்கள் மட்டும் கஷ்டப்படல சார், எத்தனையோ குடும்பங்க கஷ்டப்பட்டுருக்காங்கல்ல. அதனால ஒயின் ஷாப் கண்டிப்பாக மூடணும். அவர் வந்தால் கண்டிப்பாக மூடணும். சரிங்களா? அது செஞ்சாருன்னா அவருக்கு போதும். எப்படி அந்த நம்பிக்கை வருது? விஜய் வந்தா இந்த விஷயத்தை பண்ணிடுவாரு. செய்வார் சார். அவர் வாக்கு கொடுத்துருக்காரு, செய்வார். நம்பிக்கை இருக்கு. நீங்க வேலூர் தானா? ஆமாங்க. வேலூர்ல என்னென்ன குறைகளை நீங்க ஃபேஸ் பண்றீங்க டிஎம்கே ஆட்சியில? என்னங்க சார்? வேலூர்ல டிஎம்கே ஆட்சியில இருந்து இதெல்லாம் பண்ணல அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருக்கா? நிறைய இருக்கு குறைகள். ஒன்று ரெண்டு சொல்லுங்க. என்ன சொல்றது தெரியல. நிறைய குறை இருக்கு. நிறைய விலைவாசி ஏற்றிட்டு இருக்காரு. இப்போ வந்து பஸ் எல்லாம் ஃப்ரீ விட்டுறாரு, 1000 ரூபாய் தராரு. ஆனால் வந்து எல்லாத்துலேயுமே அவர் வந்து விலைவாசியெல்லாம் ஏற்றி விட்டுறாரு. ஆமாம். யார் வந்தாலும் எல்லாம் அந்த ஆட்சி தான், அந்த போஸ்டில் தான் இருக்குது. எல்லாம் கொலை நாட்டில் அதிகமாக நடக்குது. இல்லை, ஊழல்லாம் அதிகமாக இருக்குது. எல்லாமே அதிகமாக தான் இருக்குது. எல்லா ஆட்சியிலும் அந்த நிரந்தரமாக தான். வேலூரை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? நிறைய குறைகள் இருக்கா? குறைகள்லாம் இருக்குது, நிறையெல்லாம் இருக்குன்ற மாதிரி தான் இருக்குது. எல்லாம் அது மாநிலத்தில் ஃபண்டு கொடுத்தா தானே நீங்கள் லோக்கல்லையும் பண்ண முடியும். விஜய் அண்ணா அவர் வந்தாருன்னா நல்லா செய்வார். இப்போ ஸ்டாலின் அண்ணன் வந்தார்,
இப்போ பெண்கள் மட்டுமா ஓட்டு போட்டாங்க, ஜென்ஸு போட்டாங்க. இப்போ இங்கே பஸ்ஸில் வந்து உங்களுக்கு மட்டும் நீங்களும் மட்டும் ஓட்டு போட்டிங்களா, நாங்களும் போட்டில்ல, உங்களுக்கு மட்டும்னா ஃப்ரீ பஸ்ஸில் இது பண்ணுறாங்க. இப்போ டிக்கெட் மட்டும் கம்மி பண்ணிவிட்டு இப்போ விலைவாசியெல்லாம் ஏற்றுனா எவ்வளோ ஏழைப்பட்டவங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அதனால் அதையெல்லாம் பண்ணியிருந்தா இருக்குல்ல. இப்போ வந்து 5000 தந்தார். ஏன் இதுக்கு முன்னே என்ன பண்ணியிருந்தாரு? 4 வருஷமாக வெயில் கஷ்டப்பட்டாங்களே பசங்க மக்கள் எல்லாம். அப்போ என்ன பண்ணியிருந்தாரு? இப்போ மட்டும் எலெக்ஷன் வரப்போ மட்டும் ஏன் 5000 கொடுத்தாரு? அது யோசிக்க தோணுதில்ல. அவர் எல்லாமே பண்ணுவார். மக்களுடைய கஷ்டத்தை எல்லாம் புரிஞ்சுக்கின்னு அவர் எல்லாமே பண்ணுவார். லேடிஸ்க்கும் வேலை வாய்ப்பு தருவாங்க. இப்போ படித்தவங்க எவ்வளோ பசங்க இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பை செய்வார். விலைவாசி கம்மி பண்ணுவார். எல்லாம் எடுத்து நல்லது பண்ணுவார். சினிமாவில் எப்படி பண்ணாரு அந்த மாதிரி எல்லாருக்கும் பண்ணுவார். அதில் பண்ணவர் இப்போ அவருக்கு ஆசை. அது சினிமா நடிக்கும்போது இந்த மாதிரியெல்லாம் பண்ணணும்னு அவருக்கு அந்த ஏம் இதில் கொண்டு வருவார். இப்போ எலெக்ஷன் அவர் ஜெயிச்சாருன்னா அவர் பண்ணுவார். இந்த விஷயங்களை பண்ண போறேன் அப்படின்றதே பேப்பரை பார்த்து தான் சொல்றாரு. அந்த அளவுக்கு பேச தெரியல அவருக்கு ஒரு விமர்சனம். அவர் படத்துலேயே அவ்வளோ பண்ணவர். அவருக்கு எல்லாமே பண்ணுவார். இப்போ எல்லாமே காண்பினா எல்லாருமே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அவர் எல்லாமே பண்ணுவார். இப்போ எப்படி எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மா எப்படி பண்ணாங்களோ அந்த மாதிரி பண்ணுவார். அதை விட பெட்டராகவும் பண்ணலாம். சான்ஸ் எல்லாம் சொல்றீங்களா? அப்படியே வச்சுக்கோங்க. விஜய்க்கு சான்ஸ் எல்லாம் சொல்றீங்க, என்ன ரீசன் வச்சுருக்கீங்க? அதுதான் நான் என்ன சொல்கிறேன், அதுதான் சொல்கிறேன். புதுசாக வராருல அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாக்கலான்றேன் நான். ஏன்னா பழசாக வந்து நிறைய பேர் வந்து வந்துட்டு செய்கிறேன்னு சொல்லிட்டு செஞ்சுருக்கிறாங்க, நிறைய விஷயம் செய்யாமலேயும் போயிருக்கிறாங்க. இவர் வந்து என்ன செய்கிறாருன்னு பார்க்கலாம். விஜய் பண்ணணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? அது எப்படி சொல்கிறதுனா, ஒரு குடும்பத்துக்கு எல்லாருக்கும் கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் அப்படின்னாங்க. இப்போ அது மாதிரி இல்லாமலே நிறைய பேர் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ முக்கியமாக வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, பஸ்ஸில் தான் போகிறேன் எப்போவுமே. கேர்ள்ஸுக்கு எல்லாருக்கும் ஃப்ரீ டிக்கெட் தான். டெய்லி நான் பஸ்ஸுக்கு பே பண்ணி தான் போயிட்டு வரேன். ஆனால் அதுவும் கஷ்டமாக தான் இருக்குது. அந்த மாதிரி அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்குல்ல. இதெல்லாம் மாற்றத்துக்கு ஒரு வீடு இல்லாமல் எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க. வாடகை வீட்டில் இருக்கிறாங்க. எங்கள் அப்பா அப்பா வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம். அதனால் வந்து மாற்றுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். நம்பிக்கையில் தான் ப்ரோ சொல்லுறது. இந்த வேலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக வந்து நிறைய குறை வச்சிருக்காங்க அப்படின்னு என்ன இருக்கா, இல்லை கரெக்டாக தான் பண்ணுறாங்களா? வேலூரில் என்ன விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? டிராஃபிக் ஒன்று அவ்வளோதான் ப்ரோ. ஓகே, விஜய் வந்து நடிகராக இப்போ தானே வராரு. எப்படி ஒரு முதல்வரானா நல்லா இருக்குன்னு தோணும்? நல்லா பார்த்துக்கலாம் மக்கள் எல்லாம். அவ்வளோ இது விட்டு நம்மளுக்காக வராரு இப்போ அரசியலுக்காக. அதனால தான் ப்ரோ. டிஎம்கே வந்து கரெக்டாக பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறீங்களா? இந்த வேலூர் தொகுதியில் நிறைய குறைகள் இருக்கு. இல்லை எனக்கு தெரியல ப்ரோ, அதை பற்றி தெரியல. விஜய் வந்து நடிகராக இருந்தால் வந்திருக்காரு. எப்படி இது மேலே ஒரு நம்பிக்கை வருது? நம்பிக்கைனா நம்பிக்கை வேணும் ப்ரோ. அப்போ தான் ப்ரோ அதான் நல்லா ஆல்ரெடி இருக்கிறவங்களோட அவர் எவ்வளோ பரவாயில்ல. ஏன்னா ஆல்ரெடி ஏடிஎம்கேலேருந்து எடப்பாடி இருந்தார், திமுகவில் முக ஸ்டாலின் இருந்துட்டார். எனக்கு எதுவும் பெருசாக எதுவும் பண்ண மாதிரி தெரியல. சரி, அதனால் விஜய் வந்து எதனா பண்ணால் சான்ஸ் கொடுத்து பார்ப்போம். பண்ணலன்னா அடுத்த வாட்டி யோசிக்கலாம். 31 அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? என்ன மாதிரி சேஞ்சஸ் வரணும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? என்ன மாதிரி சேஞ்சஸ்னா ப்ரோ, இப்போ பெயிண்ட் அடிச்சாங்களே, எப்போ அடிச்சாங்கன்னு எலெக்ஷன் கிட்ட வந்து தான் அடிச்சாங்க. அது மாரி என்ன பண்ணிருந்தாங்க? லேப்டாப் இத்தனை வருஷம் கொடுக்காம எப்போ கொடுக்குறாங்க? எங்கள் ஃபைனல் இயருக்கு மட்டும் தராங்கன்னா, எங்கள் கிளாஸ்லலாம் ஒருத்தன் இருக்கான் கொஞ்சம் கஷ்டப்படுற ஃபேமிலி, அவனுக்குலாம் 3rd இயர் இப்போது லேப்டாப் எலிஜிபிள் இல்லைன்ட்டாங்க. அதுமாரி அவங்களுக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும். வேறு எதுவும் அப்புறம் எங்கள் ஊர் எம்எல்ஏ வந்து நான் பார்க்குறதே இல்லை. ஓட்டு கேட்க வருவார், ஓட்டு வாங்கிட்டு அப்புறம் வருவார், அவ்வளோதான். பெருசாக எதுவும் இல்லை. எங்கள் ஊர் திருவிழா வேலங்காட்டு ஏரி திருவிழா. அதே தான். வேறு எதுவும் பெருசாலாம் பண்ண மாதிரி தெரில. வேலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி ஆட்சி நடந்துட்டு இருக்கு? திமுகவுடைய பங்களிப்பு ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா இருக்கு. குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. ஆனால் விஜய்க்கு வந்து அதிகமான செல்வாக்கு இருக்குது அப்படின்றாங்க. அவருக்கு ஆட்சி இருக்கு, வந்தால் தான் தெரியும். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமு, வந்தால் தான் தெரியும். இப்போ விஜயை தாண்டி சீமான் இது போன்ற கட்சிகள்லாம் இருக்காங்க, நாம் தமிழர். அவங்கெல்லாம் கொஞ்சம் கம்மி தான். இல்லை, அவங்களுக்கு ஆதரவு எந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்க? விஜய் விட அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இப்போ ஸ்டாலினா சீமானா அப்படின்னா எந்த தலைவர் சிறந்த தலைவர் தெரியும்? ஸ்டாலின் தான். பண்டு இதுக்கு ஒரு ஒதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுறாங்க. அவ்வளோ நீங்கள் வந்து அந்த கொள்ளையெல்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்றீங்க. கொள்ளை அதிகமாக இருக்குது. கஞ்சா அதிகமாகிடுச்சு. குறை சொல்ல முடியாத ஆட்சியை நாங்கள் தருவோம் அப்படின்றார் விஜய். அவரை பற்றி நான் யாருனாலையும் முடியாதுங்க. மக்களாக திருந்தால் விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னாரு எம்ஜிஆர் ஒரு பாடம் இல்லை. அதே மாதிரி தான் ஆகும். மக்களாக திறந்தனால தான் நீ நான் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ ஸ்டாலின், விஜய், சீமான் இது போன்ற தலைவர்கள் இருக்காங்க. எல்லா ஆட்சியை பிடிச்சா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். யார் வந்தாலும் ஒரு பிரச்சனை வரதான் போகுது. ஆனால் யார் வரணும்னு நினைக்கிறேன்? யார் வரும்னு நினைக்கிறேன்? யாருமே வரக்கூடாது. புது ஆள் ஒரு ஆள் வரணும்னு புது ஆள் தான் விஜய் இருக்காரு. ஆட்சிக்கு வந்துட்டு சீமான் ஆட்சி வரலாம்னு நினைக்கிறேன்.
வந்தால் நல்லா தான் இருக்கும். வந்த பிறகு அவர் என்ன பண்ணுவாருன்னு தெரியலையே. ஆனால் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா என்ன இருக்கும். காரணத்தினால? அவருடைய ஒரு கொள்கை பிடிப்பு இருக்குது. ஆமாம், அதனால நல்லா இருக்கும். நல்லா இருக்கு.